லீஸ்திராவில் எப்பவுமே நடக்கவே முடியாத ஒருத்தங்கிட்ட நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நின்று நான் சொன்ன உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் தேவர்களே மனுஷ ரூபம் எடுத்து வானத்திலேருந்து இறங்கி வந்துட்டாங்கன்னு நினச்சி அவங்களுடைய லிக்கவோனியா லாங்குவேஜில் ஆர்ப்பரிச்சாங்க. பர்னபாவுக்கு ஜூபிட்டர்னும் எனக்கு மெர்க்குரினும் பேரை மாற்றி ஜூபிட்டருடைய கோவில் பூசாரியும் ஜனங்களும் எங்களுக்கு பூ மாலையை போட்டு எருதுகளை பலி கொடுக்க நினைச்சாங்க. நானும் பர்னபாவும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி, நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷங்க தானே, இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை மட்டும் கும்பிடுங்கன்னு சொல்லியும் அவங்கள பலி கொடுக்க விடாம தடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடுச்சுன்னு பவுல் நினைத்து கொண்டார். மனிதராய் பிறந்தவர்களில் இயேசுவை தவிர மற்ற எல்லா தேவ மனிதர்களும் இந்த பவுல் பர்னபா போல தேவ திட்டம் செய்யவும் அற்புதங்கள் செய்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் பயன்படுத்திய கருவிகளே. தன்னுடைய மகிமையை வேறொருவனுக்கும் கொடேங்கிற வசனத்தின்படி அவர்களை கும்பிட்டு தேவனுக்கு ஈக்குவல் ஆக்குவது விக்கிரக ஆராதனையே. சிலைகளில் இந்த சிலையை தொட்டு கும்பிட்டா பிடிக்கும், தேவனை அறியாதவர்கள் கும்புற சிலையை கும்பிட்டா பிடிக்காதுன்னு தேவன் சொல்லல. எல்லா விதமான சிலைகளும் புனிதர்கள்ங்கிற பேர்ல மனிதர்களை கும்பிடுறதும் விக்கிரக ஆராதனையே. இப்படிப்பட்டவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையவே முடியாதுன்னு புரிந்து விக்கிரக ஆராதனை கட்டுகள்ல இருந்து விடுபடுவோம்.